தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பனையூர் நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவர் வருகை தந்திருக்கிறார் நீலாங்கரைக்கு. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை வரவேற்பதற்காக அங்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் நேர்காணல் என்பதன் காரணமாக அதிக அளவுக்கு அங்கு தொண்டர்கள் குவிவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நிலையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் நியமனத்திற்காக ஏற்கனவே நேர்காணல் நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா விவரம் என்ன? தேவபிரியன், விஜய் இன்று தன்னுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளோடு தனித்தனியாக நேர்காணல் நடத்த இருக்கிறார். இது முதல் கட்டமாக இந்த நேர்காணலானது நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கான மாவட்ட நிர்வாக வசதிக்காக தமிழக மாவட்டங்களை 100ஆக பிரித்து அதற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான அந்த உட்கட்டமைப்பும் அந்த போன்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான தேர்வு சமீபத்தில் நடைபெற்றது. அதற்கு நிறைய பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் இறுதியாக தேர்வானவர்களுடைய அந்த இறுதி பட்டியலை விஜயிடம் கொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே இவர்களை தனித்தனியாக சந்திக்க இருக்கிறார் என்று நாம் கூறியிருந்தோம். அந்த வகையில் இன்று அந்த முதற்கட்டமான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களை அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அரியலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தர்மபுரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். மாவட்ட பதவி 15ஆக பிரிக்கப்பட்டு நகரம் என அனைத்திற்கும் 15 பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு இணை செயலாளர், 2 துணை செயலாளர்கள், ஒரு பொருளாளர் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் என பிரிக்கப்பட்டு மொத்தம் 10 மாவட்ட பொறுப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு தான் தற்போது முதற்கட்டமாக 19 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் நேர்காணல் நடத்த இருக்கிறார். முதலில் மாவட்டமாக சந்தித்துவிட்டு அதற்கு பிறகு தனித்தனியாக நிர்வாகிகளை சந்திக்கிறார். இதற்கான அந்த மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்களை நேர்காணல் செய்கிறார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நேர்காணல் தொடங்க இருக்கிறது. இதற்காக சற்று நேரத்திற்கு முன்னதாக பனையூர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் தற்போது நீலாங்கரைக்கு வந்தடைந்திருக்கிறார். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 100 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே உத்தேச பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களை நேர்காணல் செய்யக்கூடிய நடவடிக்கையை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடங்கியிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய கள அரசியலை சில நாட்களுக்கு முன்னதாக தொடங்கிய ஏக்னாபுரம் பகுதியில் தொடங்கிய விஜய் தற்போது அடுத்ததாக மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலும் தீவிரம் காட்ட இருக்கிறார். அதற்கான முதற்படியாக இது பார்க்கப்படுகிறது. அதே நிலையில் நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்வாகிகள் நியமனத்திற்காக யாரும் பணம் வாங்கக்கூடாது என்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த நிர்வாகிகளுக்கான நேர்காணல் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய முயற்சியாக இந்த நடவடிக்கையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடங்கியிருக்கிறார். பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்கான பணியை விஜய் தொடங்கியிருக்கிறார். அதாவது 1 வருடத்திற்கு பிறகு இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்கான பணியை விஜய் தற்போது வேகப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஏற்கனவே நிர்வாகிகள் தேர்வு என்பது உத்தேச பட்டியல் தயாராக இருக்கிறது. அவர்களை நேரில் சந்தித்து நேர்காணல் மேற்கொண்டு அதற்கு பிறகு இறுதி பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எத்தனை அணிகள், அதில் மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி என்பது போன்ற வெவ்வேறு அணிகள் என்பது அதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கும். தற்போது முதலில் கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் மாவட்ட செயலாளர்கள் என்பது ஒரு கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நிர்வாகியையும் தனித்தனியாக விஜய் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சந்திப்பு நிர்வாகியும் விஜயுடன் இருவர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பா அல்லது பொதுச் செயலாளர், நிர்வாகி, விஜய் என்று மூவர் இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்கள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்ய போகிறார்கள்? விஜய் மன்றத்தில் இருந்தவர்களுக்கு முன்னுரிமையா அல்லது பொதுப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னுரிமையா அல்லது எதன் அடிப்படையில் இந்த தேர்வு இருக்கும் என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்களை நேர்காணல் செய்வதற்காக தற்போது விஜய்
பனையூரிலிருந்து புறப்பட்டு நீலாங்கரை வந்திருக்கிறார். அவரை வரவேற்கக்கூடிய விதமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பொது நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கும் போது அவருக்கென்று தனியாக ஒரு தனியார் பாதுகாப்பு குழு என்பது செயல்படும். அதன் அடிப்படையில் தற்போதும் அந்த பாதுகாப்பு குழுவினரை பார்க்க முடிகிறது. இன்றைய சந்திப்பில் என்பது மாவட்ட செயலாளர்களாக தேர்வு செய்யப்படலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறார். அதற்கு பிறகு இறுதி பட்டியல் என்பது வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணல் என்பது அவர்கள் விஜய் மக்கள் மன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள், அவர்களுடைய பணி என்ன, எது போன்ற பணி ஆற்றியிருக்கிறார்கள், மக்கள் சேவையில் எது போன்ற பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.